ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஃபோக் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்வீட் மேங்கோ பச்சடி, இனிப்பு மாங்காய் பச்சடி. தேவையான பொருட்கள்: மாங்காய், வெல்லம், தட்டில் உள்ளதெல்லாம், ஏலக்காய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வரமிளகா. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். ஒரு கடாயை வச்சுக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். தேவையான மாங்காய் எடுத்து உள்ளே போட்டுக்கணும். நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா மாங்காயும் அதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இது மூடி வச்சிடணும். நல்லா கொதிக்க விடணும். அதே டைமில் பக்கத்து அடுப்பில் நம்ம இதை நம்ம இப்போ பாக காய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த தேவையான அளவு வெல்லத்தை இந்த பேனில் நம்ம போட்டுக்கிறோம். இந்த வெல்லத்தை பாருங்கள், இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். பாருங்கள், வெல்லம் கரெக்டாக மூழ்கிற அளவு, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மூழ்கிற அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும். இது ரெண்டும் ஒரே டைமில் நடக்கணும். மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் இந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விடணும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிட்டா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு போட்டுக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவையும் போட்டுக்கணும்.
நம்ம வேக வச்ச அந்த மாங்காவை போடணும். புடையில பார்த்து போடணும், ஏன்னா ரொம்ப தேரிக்கும் எண்ணெயில் நம்ம அப்படியே போடுறதுனால. நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தையும் ஊற்றிடணும். நம்ம பாக காய்ச்சி வச்சுருக்க பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பாகு காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றணும். இது எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா, நல்ல ஸ்வீட்னஸ்க்காக ஊற்றுறோம். எதுக்கு பாகு காய்ச்சிறோம் அப்படின்னா, மண் இருக்கும் சில சமயம், அது இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மேலாப்பில் உள்ள வெல்லத்தை நல்லா கெட்டியாக ஊற்றிக்கணும். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த பதம் தான் பாருங்கள், கம்மு மாதிரி இப்படி ஒட்டணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா நிறையா கட்டியிருக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். 5 மினிட்ஸ் தான் ஆகணும். நம்மளுக்கு இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற விடணும். இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறோம். டெக்கரேஷனுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி நான் போடுறேன். ஸ்வீட் மேங்கோ பச்சடி ரெடி. இனிப்பு மாங்காய் போட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். விசேஷங்களில் இலையில் இனிப்பு மாங்காய் கூட்டு வைப்பாங்க. வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான இனிப்பு மாங்காய் பச்சடி, ஸ்வீட் மேங்கோ பச்சடி, இது உங்களுக்காக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு